உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஒரு வழியா இந்த கடைக்கு வந்தாச்சு. இந்த கடையில தான் எனக்கு இந்த பொண்ணை பார்த்தோம். சரி உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்போம். சோனியா அதுக்கு இப்ப கால் பண்றது தெரியலையே. சரி கேட்போம். ஹலோ. ஹே சோனியா, என்னாச்சு? ஹலோ ஆதி, நீ கடைக்கு போயிட்டியா? சோனியா, ஜஸ்ட் இப்பதான் உள்ள போலான்னு இருந்தேன், பார்த்தா நீ கால் பண்ற. ஓஃப், தேங்க் காட், நல்ல வேளை இவன் உள்ள போல. யோ, சீக்கிரம் வண்டியை ஓட்டியா. ஹலோ சோனியா, கேக்குதா? ஹலோ ஹலோ. ஆதி, கேக்குது. ஆதி, ஒரு 2 மினிட்ஸ் இரு, நான் வந்துடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போலாமே. ஓகே சோனியா, நீ வந்தோடனே போலாம். சரி ஓகே, நான் வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. ஓகே ஆதி, ஓகே. வித்தின் 2 மினிட்ஸ் ஐ வில் பி தேர். ஓகே ஓகே சோனியா, பாய் சோனியா. அப்பா, ஒரு வழியா இந்த ஆட்டோக்காரன் உருட்டி வந்து சேர்த்துட்டான். ஓ ஷிட், இதுக்கு தான் இந்த ஆட்டோல எல்லாம் வரவே கூடாது போல. பேசாம கேபே புக் பண்ணி வந்திருக்கலாம். ஐயோ, எங்க இந்த ஆதியை காணும்? எங்கேயுமே காணுமே. ஒருவேளை உள்ள போயிருப்பானா? ஓ காட், இப்போ என்ன பண்றது? சரி, சீக்கிரம் உள்ள போவோம். ஓஃப், நல்ல வேலை இவன் இங்கே தான் ஃபோன் பேசிட்டு நிற்கிறானா. நான் கூட எங்கடா இந்த ஆதி உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டானோன்னு நினச்சேன். ஏ சோனியா, உன் பக்கம் எப்பயுமே மழை தாண்டி. சரி, இதான் சரியான டைம். பேசாமல் இப்படியே நம்ம அவனுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு அந்த பொண்ணை மீட் பண்ணாத மாதிரி செஞ்சிட வேண்டியதான். ஹே சோனியா. ஹே ஆதி. என்ன சோனியா, 2 மினிட்ஸ்ல வந்துருவேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ நீ பாட்டுக்கு உள்ள போற? அப்படிலாம் இல்லை ஆதி. உன்னை தேடினேன், நீ இல்லை. சரி, ஒருவேளை நீ உள்ளே போயிட்டியோன்னு நினச்சிதான் சரி நானும் உள்ளே போகலாமேன்னு இருந்தேன் ஆதி. ஓ ஓகே சோனியா, சரி நம்ம போலாமா? ஓ ஷிட், இந்த ஆதி ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். அந்த கேப்பில் நம்ம உள்ளே போயிட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணி அவங்க 2 பேரையும் மீட் பண்ணாத மாதிரி செஞ்சிடலான்னு பார்த்தா என்ன இவன் பாட்டுக்கு ஃபோன் பேசிட்டு சீக்கிரம் வந்துட்டான். ஓ காட், இப்போ என்ன பண்ணுறது? ஹே சோனியா. சோனியா. ஆதி, சொல்லு ஆதி. ஹே சோனியா, என்னாச்சு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? சரி சோனியா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டு சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும். இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, தெரியும்ல? தெரியும் ஆதி. சரி ஆதி, டைம் ஆயிடுச்சு, போலாமா? சோனியா வா போலாம். ஸ்டீஃபன் சார் எதுக்கு இந்த டைம்ல கால் பண்றாரு? ஹே சோனியா, ஸ்டீஃபன் சார் வந்து கால் பண்றாரு, நான் பேசிட்டு வரேன், நீ கொஞ்சம் வெயிட் பண்றியா? இவன் ஃபோன் பேசுகிற இந்த சின்ன கேப் போதுமே எனக்கு. அதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட வேண்டியதான். ஓ ஸ்டீஃபன் சாரா, ஓகே ஆதி, யூ கேரி ஆன். நான் வேணா உள்ளே போய் அந்த பொண்ணு இருக்காளான்னு பார்த்துட்டு இருக்கேன். வாட் சோனியா, ஆர் யூ மேட்? சோனியா, அந்த பொண்ணை நீ முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, தென் எப்படி நீ அவளை போய் மீட் பண்ணுவ? ஓ காட், இந்த பாயிண்ட்டை நான் மறந்தே போயிட்டேனே. அதையை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. ஓ ஷெட், கொஞ்ச நேரத்தில் மாட்டிக்க பார்த்தேன். சரி, சமாளிப்போம். ஐயோ ஆதி, அப்படி சொல்லவல்ல. உள்ளே போய் நான் சாரீஸ் பார்த்துட்டு இருக்கேன், நீ வான்னு சொன்ன ஆதி. லேடிஸ்னாவே சாரீஸ் பிடிக்கும்ல, அதனால தான் ஆதி. ஓகே சோனியா, நீ உள்ள போய் பார்த்துட்டு நான் ஸ்டீஃபன் சார்ட்ட பேசிட்டு உள்ள வரேன். ஓகே? ஓ ஓகே ஆதி, ஓகே. நீ ஸ்டீஃபன் சார் கிட்ட பேசு, எனக்கு உள்ள முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் அதை பார்க்குறேன். ஓகே ஓகே சோனியா. ஹாய் சார். யா சார். ஒரு வழியாக கடைக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் அந்த பொண்ணு எங்கே இருப்பானே தெரியலையே. எங்கே கண்டு அவளை தேடுறது? சுற்றி பார்த்தாலும் அந்த பொண்ணு எங்கேயுமே காணுமே. எங்கே போகலாம்? சரி, இந்த சைடே போய் பார்ப்போம். வாங்க மேடம், வாங்க மேடம். என்ன மேடம் பார்க்குறீங்க? ஹூ ஆர் யூ? எதுக்கு இப்போ இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ மேடம், நான் இந்த கடையோட ஓனர் மேடம். அதான் மேடம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு தான் மேடம். ஓ, கடையோட ஓனரா? சரி சரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கடையில் ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. எதுக்கு தான் நீங்களாம் கடையில் ஏசி வச்சுருக்கீங்கன்னே தெரில. ஹுஃப், அப்படி வேகுது. ஓ அப்படியா மேடம்? சரி மேடம், ஒரு நிமிஷம் மேடம், ஏசியை கொஞ்சம் கூட வைக்க சொல்கிறேன். டேய், ஏசியை கொஞ்சம் கூட வை. மேடம் சொல்லிட்டேன் மேடம். சொல்லுங்கள் மேடம், சாரீஸ் பார்க்குறீங்களா இல்லை சுடிதார் பார்க்குறீங்களா? உஃப், இந்த பொம்பளை வேற. நானே இந்த பொண்ணு தேடிட்டு இருக்கேன். இந்த பொம்பளை வேற வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இந்த பொண்ணு எங்கே இருப்பா? அதே பொண்ணு. எஸ், ஐ காட் இட். மேடம். எனக்கு அந்த 2 பொண்ணு நிற்கிறாங்கல்ல, அது என்ன செக்ஷன்? மேடம், அது புடவை செக்ஷன் மேடம். ஓ, புடவை செக்ஷனா? சரி, அப்போ எனக்கு சாரீஸ் காட்ட சொல்லுங்க. ஓகே மேடம், ஓகே. ஹே கவி, இனியா, 2 பேரும் இங்கே வாங்கடி, கஸ்டமர் வந்திருக்காங்க பாருங்க, கவனிங்க. இந்த அடிக்கிட்டு இருக்க மேடம், அடிக்கிட்டு வர மேடம். ஒரு வேலை கூட உருப்படியா பண்றது இல்ல. காலையிலேருந்து அடுக்கன்னு சொல்லிட்டே இருக்கலே தவிர இன்னும் அடிக்கிட்டே இருக்காளுங்க. கஸ்டமர் எவ்வளவு இருந்தா வெயிட் பண்ணுவாங்க தெரியல. சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் வாங்கடி. என்ன இந்த ஓனரம்மா நமக்கு மேல வில்லியா இருக்கும் போல. இந்த மிரட்டுது ஸ்டாஃப்ஸை. இது அப்புறம் யோசிக்கலாம், முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். மேடம், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நீங்க போங்க மேடம், அவங்க உங்களுக்கு சாரி கட்டுவாங்க.
ஓ இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ் சிஸ். இந்த பக்கம் தானே போகணும். இட்ஸ் ஓகே, நானே போய் பார்த்துக்கிறேன். ஓகே மேடம், ஏதாச்சும் தேவைன்னா சொல்லுங்க மேடம். ஓகே ஓகே. டேய் அங்க என்னடா வெட்டியா கதை பேசிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கடா. நீ இங்கே தான் இருக்கியா? ஐ எம் கம்மிங் பேபி. இந்த ஹிட்லர் பொம்பளைக்கு வேற வேலையே இல்ல. இங்க என்ன 10 கை 10 காலடியா இருக்கும், எல்லா வேலைக்கும் ஒரே டைம்ல செய்யறது. சும்மா வேலை ஏவி விட்டுட்டே இருக்கா பாரா. ஹே கவி, நம்ம ஓனர் பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விடுடி. அடி போடி நீ வேற. இன்னைக்கு எந்த கஸ்டமர் வந்து உயிரை வாங்க போகுதுன்னு தெரியல. ஐயோ இந்த மேடமா, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ இப்ப என்ன பண்றது? இனியா என்னாச்சுடி? ஏதோ பேய் பார்த்து பயந்த மாதிரி இப்படி பயந்துட்டு இருக்க. ஏன் என்னடி ஆச்சு? கவி அது அது அன்னைக்கு ஆதி சார பார்க்க போனப்ப ஒரு மேடம் என்ன திட்டிட்டாங்கன்னு சொன்னல, அந்த மேடம் தான் வந்திருக்காங்கடி. என்னடி சொல்ற? யார் அது? ஓ இந்த பொம்பளை தான் எனக்கு திட்டினதா? வரட்டும் இன்னைக்கு நாக்க புடிங்கிக்கிற மாதிரி நான் கேள்வி கேட்கறேன். ஐயோ கவி வாயை மூடி. நான் ஏற்கனவே இந்த மேடம் வந்து நம்ம ஓனர் மேடம் கிட்ட ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோங்கிற பயத்துல இருக்க. நீ வேற ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இனியா என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க? ஆமா கவி, உனக்கே தெரியும்லடி நான் எந்த நிலைமையில இங்க இருக்கேன்னு. இவங்க மட்டும் நம்ம ஓனர் மேடம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதாண்டி, பெரிய பிரச்சனை வந்துடும்டி. ப்ளீஸ் டி, எனக்காக அந்த மேடம் கிட்ட எதுவும் பேசாதடி ப்ளீஸ் டி. ஐயோ என்னடி இப்படி சொல்ற? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த பொம்பளை கண்ணத்துல மாறி மாறி அரையணும் போல இருக்கு. சரி ஏதோ உனக்காக நீ வேணான்னு சொல்றதுங்கிறதுக்காக அப்படியே விடுறேன், ஓகேவா? சரிடி, அந்த மேடம் வராங்கடி, எதுவும் பேசிடாதடி. சரிடி சரி. சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல. வரா பாரு அவ ஆளும் ட்ரெஸ்ஸும் பார்த்தாவே பத்திக்கிட்டு வருது. கவி வாயை மூடுறீ ப்ளீஸ் டி. சொல்லுங்க மேடம், என்ன மேடம் பாக்குறீங்க? இங்கே என்ன பார்க்க வருவாங்க? சாரீஸ் தான் பார்க்கணும். போய் நல்ல டிசைனில் போய் எடுத்துட்டு வாங்க போங்க. சரி மேடம் சரி. என்ன ரேஞ்சில் மேடம் எடுத்துட்டு வரட்டும்? உள்ளதுலே ஹை ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை போய் எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகே மேடம். ஏய் வாடி நம்ம போய் சாரி எடுத்துட்டு வரலாம். சரிடி. ஏய் நீ நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஹே நீ மட்டும் போய் சாரி எடுத்துட்டு வா. ஐயோ என்ன இந்த பொம்பளை இனியா கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லுது. ஐயோ அவளை தனியா விட்டுட்டு போக வேற பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? ஏய் கஸ்டமர் வந்து எவ்வளவு நேரமா நிக்கிறாங்க, இன்னும் இந்த கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணாம இருக்கீங்க. என்னடி பண்றீங்க ரெண்டு பேரும்? இல்ல மேடம், சாரி கேட்டாங்க மேடம், அதை எடுக்க தான் மேடம் போயிட்டு இருக்கேன். சீக்கிரம் போ, வேணுங்கிறத கேட்டு நல்லா கவனிங்க. ஓகே மேடம், இதோ போறேன். ஹே கம் ஹியர். மேடம் சொல்லுங்க மேடம், வேற ஏதாச்சும் பார்க்கணுமா மேடம்? ஓ நீ இங்கே தான் வேலை பார்க்குறியா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு சேல்ஸ் கேர்ள். நீலாம் படிக்கலன்னு யார் எழுதா? மேடம் தேவை இல்லாமலாம் பேசாதீங்க மேடம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க மேடம், நான் அதை காட்டுறேன். ஹே யூ ஷட் அப் ஓகே. எனக்கு என்ன வேணும் வேணாங்கிறத எனக்கு கேட்க தெரியும், நீ சொல்லாத ஓகே. இங்கே பாரு, சும்மா இந்த வள கொலன்னு பேசலாம் நான் வரல. ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், இன்னொரு வாட்டி ஆதியை மீட் பண்ணணும்னு நீ ட்ரை பண்ண அவ்வளோதான், உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். உங்கள் ஓனரை பார்த்தாவே தெரியுது ரொம்ப நல்லவங்கன்னு. அந்த நல்லவங்க கிட்ட நீ பண்ணின எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன். அதுவும் அடிஷ்னலாக 4-5 பிட்டை சேர்த்து போட்டு சொல்லுவேன். ஐயோ மேடம், தயவு செஞ்சு எங்க ஓனர் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதாங்கிறது உன் கையில் தாம்மா இருக்கு. நீ ஒழுங்கா நல்ல பிள்ளையா இதே கடையிலே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் வாய் கூட திறக்க மாட்டேன். ஆனால் நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே ஆதியை தேடி வந்தேன்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டேவாக இருக்கும். அன்னைக்கே உன் ஓனரை பார்த்து உன் கதையை முடிச்சிருவேன். என்ன ஓகேவா? மேடம் நீங்க ஓனர் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க மேடம், நான் இன்னொரு டைம் அங்க வரவே மாட்டேன் மேடம், ப்ளீஸ் மேடம். குட் கேர்ள். இப்படி தான் இருக்கணும், பொழைக்க தெரிஞ்ச பொண்ணாக தான் இருக்க. சரி ஓகே, இப்போ நான் கண்ணை மூடி திறப்பனா நீ இந்த இடத்துலையே இருக்கக்கூடாதான். ஓடு ஓடு ஓடு, என் கண்ணில் படாத மாதிரி எங்கேயாச்சும் போய் ஓடி ஒளிஞ்சுக்க. போ 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 போ. ஆளையே காணும், ஓடிட்டான். ஓனர்னா பயம் போல இருக்கே. இந்த ஒரு வீக்னஸ் போதும் உன்னை ஆதியை மீட் பண்ண விடாமல் பண்ணுறதுக்கு. ஏ சோனியா, நீ நினச்சதை சாதிச்சிட்டடி, சாதிச்சிட்ட. இனிமே இந்த ஆதி எப்படி இவளை வந்து மீட் பண்ணுறாங்கிறத நானும் பார்க்குறேன். ஹே சோனியா, என்ன என்ன தனியா சிரிச்சிட்டு இருக்க? ஹே ஆதி, நீ எப்போ வந்த? இப்பதான் சோனியா. ஓ சரி சரி ஆதி. ஆதி, அந்த பொண்ணை பார்த்துட்டியா? இல்லையே, அந்த பொண்ணை தான் நானும் தேடிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் பார்க்கலையே. எங்க போயிருப்பா அந்த பொண்ணு?
அது அந்த பொண்ணு ஒருவேளை இன்னைக்கு லீவாக கூட இருக்கலாம்ல. நம்ம எதுக்கு அது இவ்வளோ டைமை இங்கே வேஸ்ட் பண்ணணும்? பேசாமல் நம்ம ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு இன்னொரு நாள் வந்து பார்க்கலாமா? இல்ல சோனியா, அந்த பொண்ணை எனக்கு நான் மீட் பண்ணி ஆகணும். நான் இன்னொரு டைம் தேடி பார்த்துட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு. ஓகே? ஓகே அது மீட்டிங்க்கு டைம் ஆகுது, அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோ. ஓகே சோனியா, ஐ நோ. ஓகே சோனியா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ நீ பாவம் அது ரொம்ப. நீ என்ன சுற்றி தேடினாலும் அவன் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டா. நான் தான் அவளை ஓடி ஒளிய வச்சிட்டேன்ல. எங்க இனியாவை காணோம்? இங்க தான் நின்னுட்டு இருந்தா. ஐயோ இந்த பொம்பளை ஒருவேளை இனியாவை மறுபடியும் திட்டிருப்பாளா? ஐயோ என்ன எதுன்னு தெரியல. சரி ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளைட்ட சாரியை கட்டி இந்த பொம்பளை முதல்ல அனுப்பி வைப்போம். மேடம் இந்தாங்க மேடம் நீங்க கேட்ட சாரீஸ். ஓ வந்துட்டியா? என்ன இது இவ்வளோ மட்டமான சாரீஸ்லாம் வச்சுருக்கீங்க? என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலெக்ஷனுமே இல்லையே. இந்த சாரீஸ்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம். சரி எனக்கு நேரம் ஆகுது, நான் வேற கடையில் போய் எடுத்துக்கிறேன். பொம்பளை இவ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நல்ல ஹை ரேஞ்ச்ல உள்ள சாரீஸ் எடுத்துட்டு வந்தா எதுவுமே அவளுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல இல்லன்னு சொல்லிட்டு போறா. சரியா திமிர் பிடிச்சவ. ஐயோ இனியா வேற காணோம், எங்க போனான்னு வேற தெரியல. சரி அவளை போய் ஃபர்ஸ்ட் தேடுவோம். என்ன இது கடை ஃபுல்லா தேடிட்டோம், ஆனா அந்த பொண்ணை எங்கேயுமே காணோம். ஒருவேளை சோனியா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு இன்னைக்கு லீவ் போட்டிருப்பாளா? என்னன்னு புரியலையே. ஆனா எங்கேயுமே காணுமே. எங்கே இந்த ஆதியை காணும்? ஓ இங்கே தான் இருக்கானா? இன்னும் தேடிட்டு தான் இருக்கான் போல. அச்சோ நீ ரொம்ப பாவம் ஆதி. நீ என்னதான் தேடினாலும் அவன் உன் கண்ணுக்கு தெரியவே மாட்டா. பாவம் ஆதி நீ ரொம்ப. ஆதி சொல்லு சோனியா. என்ன ஆதி அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? என்ன சொன்னா? இல்ல சோனியா, நானும் அந்த பொண்ணை தான் தேடிட்டே இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு என் கண்ணில் சுத்தமா படவே இல்லை. அச்சோ என்ன ஆதி சொல்ற? நீ ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க போலயே. இன்னமுமா அந்த பொண்ணு கிடைக்கல உனக்கு? ஆமா சோனியா, நானும் ஒரு இடம் விடாம பாத்துட்டேன். ஆனா அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியே தெரியல. ஆதி ஒருவேளை அந்த பொண்ணு இன்னைக்கு லீவா கூட இருக்கலாம்ல. ஆதி ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. சூர்யா வேற நிறைய டைம் கால் பண்ணிட்டாரு. கிளைண்ட்ஸ் எல்லாருமே மீட்டிங்காக வெயிட் பண்றாங்களாம். நம்ம கிளம்பலாமா? ஓ ஷிட், ஆமா மீட்டிங்க்கு வேற டைம் ஆயிடுச்சு. சரி சோனியா, அப்பவா இப்ப நம்ம கிளம்பலாம். இன்னொரு நாள் வந்து அந்த பொண்ணை பார்க்கலாம். ஓகே ஆதி ஓகே. முன்னாடி போயிட்டே இராதி, நான் வரேன். ஓகே சோனியா. ஸோ சாரி ஆதி. நீ எத்தனை நாள் வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் இந்த சோனியா அதுக்கு விடவே மாட்டா. சரி லேட் ஆகுது, கிளம்புவோம். ஹாய் அபி டார்லிங், குட் மார்னிங். டேய் அர்ஜுன் வாடா, என்னடா இப்பதான் எந்திரிச்சிருக்க போல இருக்கு. ஆமா அபி டார்லிங், இப்பதான் எந்திரிச்சேன். ஆமா நீ எங்க காலையிலே கிளம்பிட்ட? டேய் இது ஒண்ணு காலையிலடா, மணி 11 போகுது. நான் அம்மாச்சி வீட்டுக்கு போறேன்டா, அம்மா பூ கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனாலதான். ஓ தமனா பாட்டி வீட்டுக்கு போறியா? அபி டார்லிங் நானும் வரட்டுமா? டேய் அர்ஜுன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீயே இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்க, பாக்குறதுக்கு வேற ஆள் ரொம்ப டயர்டா இருக்க. அதனால நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிடு, ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் வரேனே. வீட்டுக்குள்ளாரே இருந்து போர் அடிக்குது. அப்படியே ஒரு சின்ன வாக் மாதிரி இருக்குல்ல, நானும் வரேன். ஓகே சரிடா வா, அப்படியே பொறுமையா நடந்து போலாம். சரி அபி டார்லிங். ஆமா கேட்கணும்னு இருந்தேன், குட்டச்சி எங்க? நல்லா கேட்டப்போ அவெல்லாம் சீக்கிரமா எந்திரிச்சதா சரித்திரமே இல்லடா. ஏதோ நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சு களைச்ச மாதிரி அப்படி தூங்கிட்டு இருக்கா. சரிடா, அவளெல்லாம் மாத்தவே முடியாது யாரும் நினைச்சாலும். சரிவா நம்ம போலாம், நேரம் ஆயிட்டு. எல்லாத்தையும் மாத்திடலாம். ஓகே அபி டார்லிங், போலாம். ஐயா அன்பு, ஐயா பக்கத்து ஊர்ல ஒரு பொண்ணு இருக்காமியா, வாயா அப்படி பாத்துட்டு வந்துருவோம். ஐயோ அம்மா போதுமா, சத்து நிறுத்து. நீ சொன்னங்கிறதுக்காக தான் நீ கூப்பிட்டு எடுத்துக்கலாம் பொண்ணு பார்க்க வந்தேன். ஆனா என்ன நடந்துச்சு, பையன் கருப்பா இருக்கான், அதனால எங்களுக்கு பிடிக்கல. அப்புறம் சொல்லி அனுப்புறோம், தானமா சொல்லி அனுப்புனாவோ. அதனால வேணாமா, விட்டுருமா நீ இதோட இந்த பேச்ச. ஐயா அன்பு என்னையா இப்படி சொல்லிட்டேன்? ஒரு அம்மாவா உனக்கு கல்யாணம் காட்சி பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்காதாயா? ஐயோ அம்மா போதுமா நிறுத்து. ஏதோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொண்ணுங்க எல்லாம் லைன்ல நிக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காவோ. என் மூஞ்ச பார்த்தாவே ஒருத்திக்கும் பிடிக்காது. இதுல எனக்குலாம் கல்யாணம் தான் ஒரு கேடா. போமா போய் வேலையை பாப்பியா? என்னது ரெண்டு பேரும் மூஞ்சியும் சுத்தமா சரியில்லை. ஐயோ ஒருவேளை வழக்கம் போல அன்பு கல்யாணத்தை பத்தி விஷயமா இருக்குமோ. நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வாய் வேற சும்மா இருக்காது. பேசாம இந்த இடத்த காலி பண்ணுவோம். ஐயோ மாமியார் கிளம்பி சிக்க கூடாது எஸ்கேப் ஆகலாம் நினைச்சோம். நல்லா வசமா சிக்கிட்டேன். இது சும்மா எல்லாமே என்ன பொண்ணு பாருன்னு சொல்லும். சரி பொண்ணை பார்த்துன்னு சொன்னா, நான் பாக்குற பொண்ணு இதுக்கு பிடிக்காது, இதுக்கு பிடிக்கிற பொண்ணு அன்புக்கு பிடிக்காது, அன்புக்கு பிடிச்ச பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. ஐயோ அத்தே கூப்பிட்டீங்களா? அத்தே அது சரி, கூப்பிட்டதற்கு காதுல உழுவலியாக்கும். சரி அது கிடக்கட்டும். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்த்துட்டு வந்தோமே, அந்த பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாவோ? அத்தை
அது வந்து பொண்ணு வீட்டுல இப்போதைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற மாதிரி இல்லையா அத்தை, அதுதான் சொல்லி விட்டாவோ. ஐயோ அண்ணி இப்ப எதுக்கு நீங்க மென்னு முழுகிட்டு இருக்காவோ? நான் கருப்பா இருக்கேன் தானே பொண்ணு வீட்டுல வேணாம்னு சொன்னாவோ, அது சொல்ல வேண்டியதானே? இல்ல அன்பு தம்பி, அது வந்து அப்ப அன்பு சொல்ற மாதிரி இவ கருப்பா இருக்கா அந்த புள்ள வேணாம் சொல்லிட்டாலாக்கும். ஏன் அவ பெரிய ரதியாக்கும்? நான் சொல்றேன்டி அவளுக்குலாம் கல்யாணமே ஆகாது. எம்மா சேத்த வாயை மூடுமா, இப்ப எதுக்குமா ஒரு வயசு பிள்ளைக்கு சாபம் கொடுத்துட்டு இருக்க? போதுமா போதும் நிறுத்து, இனிமே கல்யாணம் அது இதுன்னு பேசுற வெளியே வச்சுக்காத, புரிஞ்சதா? ஏயா அன்பு அது இல்லையா. போதுமா வாயை மூடு அண்ணி, நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க அண்ணி. சரிங்க அன்பு தம்பி. எத்த உள்ள எனக்கு வேலை கிடக்கு, நான் போய் பாக்குறேன். அடடா அபி வாபி, அடடா அர்ஜுன் தம்பி வாங்க வாங்க. இப்பதான் எங்க வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சதாக்கும். ஐயா அர்ஜுன் வாயா. ஐயோ சின்ன பொண்ணாக்கா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதான் வந்துட்டேன்ல. என்ன தமனா பாட்டி, ஆளு டல்லா இருக்கீங்க, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஐயோ அம்மாச்சி என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? அன்பு மாமா எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நான் காலைல தான் அப்படி வந்தேன். நீ எப்படி இருக்க? அஞ்சலி எப்படி இருக்கா? நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம் அன்பு மாமா. அன்பு மாமா அப்புறம் இது வந்து அர்ஜுன், அத்தை இருக்காங்கல்ல அப்பாவோட தங்கச்சி, அவங்க பையன். டேய் அர்ஜுன், இவர் வந்து அன்பு மாமாடா, அம்மாச்சியோட 2வது பையன். வணக்கம் சார். ஐயோ அன்புண்ணா, என்ன இப்படி சாரு வாங்க போங்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்களை விட சின்ன பையன் தான், அதனால என்ன நீங்க அர்ஜுன் பேர் சொல்லி கூப்பிடலாம். சரிங்க அர்ஜுன். அப்புறம் அன்புண்ணா, நீங்க என்ன பண்றீங்க, எங்க வேலை பாக்குறீங்க? நான் ஒரு டிரைவர். ஆமா அர்ஜுன், நீங்க என்ன பண்றீங்க? ஓ சூப்பர் அண்ணா, எப்படி போயிட்டு இருக்குங்க வேலையெல்லாம்? நான் ஒரு டாக்டர் அண்ணா, சென்னையில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ நீங்க டாக்டரா? சரி சரி. ஏதோ வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்ன அன்புண்ணா, மருந்து மாத்திரை ஊசி அப்படி இப்படின்னு ஏதோ போயிட்டு இருக்கு. அன்புண்ணா, உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு அண்ணா ஃபீலிங் வந்துருச்சு தெரியுமா? எனக்கும் உங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு அர்ஜுன். போதும் 2 பேரும் ரொம்ப தான் அப்படி அண்ணன் தம்பி பாசத்தையே புரிஞ்சுட்டு இருக்காவோ. சரி எல்லாரும் பேசிட்டே இருங்க, எல்லாரும் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், சரியா? ஐயோ சின்ன பொண்ணாக்கா, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் இப்ப பூ கொடுக்க தான் வந்தேன். இந்தாங்க பூ பிடிங்க. யாட்டி அப்படி என்ன சொல்றாங்க, உனக்கு காப்பி வேண்டாமாக்கும்? சரி நான் அர்ஜுன் தம்பிக்காச்சும் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ சின்ன பொண்ணாக்கா, நானும் குடிச்சுட்டு தான் வந்தேன், அதெல்லாம் எதுவும் வேணாம், ஓகேவா? என்ன அர்ஜுன் இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு வாய் காஃபி குடிக்கலாம்ல? ஐயோ அன்புண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா சாப்பாடே சாப்பிடுறேன், ஓகேவா? ஆனா ஒண்ணுன்னா, இது ஊர்ல எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஃப்ரெண்டு நீங்க தான். இனிமே நான் எங்க போறதா இருந்தாலும் உங்களை கூட்டிக்கிட்டே தான் சுத்துவேன், ஓகேவா? கண்டிப்பா அர்ஜுன், எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் கூப்பிட்டு போறேன் உங்களை, சரியா? கண்டிப்பா கூப்பிடுவேன் போனா, நீங்க கண்டிப்பா வரணும், ஓகேவா? கண்டிப்பா வரேன் அர்ஜுன். ஐயோ அம்மாச்சி இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? என்னதான் ஆச்சு உங்களுக்கு? ஐயோ அபி, அது ஒண்ணும் இல்லடி. உங்க அம்மாச்சிக்கு வழக்கம் போல உங்க அன்பு மாமாக்கு கல்யாணம் நடக்கலன்னு தான் கவலை, வேற என்ன? ஐயோ அம்மாச்சி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்துல அன்பு மாமாக்கு நீங்க நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடக்கும், சரியா? சரி அம்மாச்சி, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். டே அர்ஜுன் வரியா இல்ல இருந்துட்டு வரியாடா? இல்ல பிடாலிங், நானும் வரேன், இன்னும் ஃப்ரெஷ் ஆகவே இல்ல பாரு. ஓகே அன்பு, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். சரி அர்ஜுன், போயிட்டு வாங்க. அன்பு தம்பி, நான் உங்ககிட்ட சொன்னல அர்ஜுன் ஒரு தம்பி இருக்கா, அப்படியே ஒரு நல்லா பேசுறாருன்னு, இவரு தான் தம்பி. ஆமா நீ நல்லா பேசுறாரு இவரு. ஐயோ அம்மா, இப்ப எதுக்குமா மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருக்காவோ? ஐயா அன்பு, எனக்கு ஒண்ணு தோணுதுயா, அதை சொல்லட்டுமா? சரி சொல்லு, என்னன்னு கேப்போம். ஐயா அன்பு, எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எதுக்கு வெண்ணெயை கையில வச்சுக்கிட்டு நெய் கலையணும்னு தோணுதியா? ஏம்மா என்னமா சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியலையே, எச்சத்தை புரியுற மாதிரி சொல்லு. ஐயா அது ஒண்ணும் இல்லையா, பேசாம உன் அக்கா பொண்ணு அபி இப்ப வந்தாலே, அவளை வேணா உனக்கு பேசி முடிக்கட்டுமாயா? ஏம்மா என்னமா பேசுற? என்ன தெரிஞ்சுதான் பேசுறிய? ஏமா அபி இருக்க அழகுக்கும் அவ படிச்ச படிப்புக்கும் அவ பக்கத்துல கூட நிக்க முடியாதுமா. அவளை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னமா பேசுற நீ? ஐயா அபி எம்பிட்டு படிப்பு படிச்சிருந்தாலும் உன் குணத்துக்கு ஈடாகுமா? இந்த ஊர்லயே நல்ல குணமான பையன் நீ தானையா? ஐயா கண்டிப்பா நான் போய் அக்கா கிட்ட பேசுறியா? கண்டிப்பா அக்கா ஒத்துக்குயா அபிய கல்யாணம் பண்ணி கொடுக்க? ஐயோ ஏமா போதுமா நிறுத்து. இது சம்பந்தமா அக்காட்ட போய் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்ன நீ அம்மா பத்தி இப்படி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கு. நீங்க பத்தி எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கீங்க. அம்மாவுக்கு சொல்லி புரிய வைங்க நீ. இல்ல அன்பு தம்பி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அத்தை சரி தான் நிக்க போறனாக்கும். எனக்கு என்னமோ அத்தை சொல்றது சரியா வரும்னு தோணுது. ஐயோ என்ன நீங்களே இப்படி சொல்றாவோ? ஆமா அன்பு தம்பி, அத்தை சொல்றதா எனக்கும் சரின்னு தோணுதாக்கும். பேசாம அபியே உங்களுக்கு பொண்ணு கேட்டுருவோமே. ஐயோ என்ன நீ அம்மா தான் குறுக்கட்டதனமா பேசுன்னு பார்த்தா நீங்க அதுக்கு மேல பேசிட்டு இருக்காவோ. என்ன அபிக்கு இருக்க அழகுக்கும் அறிவுக்கும் அவ படிப்புக்கும் பக்கத்துல கூட நான் போக முடியாத. நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நீ. ஐயோ அன்பு தம்பி, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? அபியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அபி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அன்பு தம்பி. அதனால மத்த பொண்ணுங்க மாதிரி வந்து நீங்க கருப்பா இருக்கீங்க படிக்கலன்னு சொல்லிட்டுலாம் அவங்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த மாட்டா அன்பு தம்பி. எனக்கு என்னமோ அபிதான் உங்களுக்கு கரெக்டான ஜோடியா இருப்பான்னு தோணுது. நம்ம போய் பொண்ணு கேட்கலாமே அன்பு தம்பி உங்க அக்கா கிட்ட. ஐயோ அண்ணி நீங்க என்ன சொன்னாலும் அபிக்கு நான் துளி கூட பொருத்தம் இல்லாத பையன். உங்களுக்கே தெரியும் நீ அபி எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு. அதனாலதான் நீ நானும் சொல்றேன் அபியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீ என்ன மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட தேவையில்லை. நீ அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். நீ அது மட்டும் எனக்கு போதும். நீ தயவு செஞ்சு இது சம்பந்தமா அக்கா கிட்டே மாமா கிட்டே எதுவும் பேசாதீங்க 2 பேரும், புரிஞ்சதா? இல்ல அன்பு தம்பி, அது வந்து ஐயோ போதும் நீ நிறுத்துங்க. இதுக்கப்புறம் இது விஷயமா யாரும் எதுவும் பேசக்கூடாது, புரிஞ்சதா? ஏமா நான் கிளம்புறேன்.
ஏட்டி பாத்தியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு ஏட்டி என் பிள்ளைய நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி ஐயோ அத்தை மனசு விட்டுறாதீங்க அத்தை ஏதாச்சும் ஒன்று பண்ணி அபிய அன்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் சரியா யாரு சிறப்புனே உண்மையாக சொல்றியாக்கு அதுக்கு நான் அன்பு போய் ஒத்துக்கணுமே அபியே ஒத்துக்கிட்டாலும் இவன் ஒத்துக்க மாட்டான் போல இருக்கே அம்மா தாயே இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ தான் மனசு வைக்கணுமாக்கும் எத்த அபிக்கும் அன்புக்கு தான் கல்யாணம் நடக்கும்னா கண்டிப்பா நடக்குத்த நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சரியா சரி இப்போ வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட முதல் கதை தான். ஸோ இந்த கதை எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த உனக்காக பிறந்தேனே சீரியல் பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் நான் அடுத்தடுத்து கதையை நல்லா ட்விஸ்டா எடுத்துட்டு போறதுக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கேபிவி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.